நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பயிற்சிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குருபம் என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கலன்னு நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார் ரொம்ப அதிகமா சிந்திப்பாங்க, ஆனா அவங்கள பத்தி சிந்திக்க மாட்டாங்க. அதே சமயம் இந்த டைம் பார்க்கும்போது அம்பியா இருப்பாங்க, ரெமோவா இருப்பாங்க, அன்சைட் பக்கமும் அணியா யாரா நீயோட இருக்க அப்படின்னு கேட்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மிதுனம் அப்படின்னாலே இரண்டு தன்மை. அண்ணினாவும் இருப்பாங்க, அம்பியாவும் இருப்பாங்க, சில நேரத்துல காதலனாவும் இருப்பாங்க. அவங்களுடைய இயல்பான குணம் என்னன்னு அவங்களாலே புரிஞ்சுக்கிற முடியும். ஆனா என்னன்னு யாரையும் காயப்படுத்தாம இருப்பாங்க. மனசார நம்மளால இன்னொருத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ராசியில கை தூக்குங்க அப்படின்னா முதல்ல நம்ம யாரும் சொல்லலாம், மிதுன ராசியில நீ கை தூக்குங்க. அவங்க பொதுவாகவே மனசார யாரையும் காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க. நீ என்ன வேணா காயப்படுத்திருப்போம், நீ என்ன வேணாலும் என்னை கஷ்டப்படுத்திருப்போம், நான் ஒன்னும் காயப்படுத்தல, நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு பக்குவம் நம்ம மிதுன ராசிக்கு இயல்பாகவே உண்டு. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் குரு அமர்ந்து ஒரு வருட காலமாக, பொதுவாகவே சனி பகவான் ஒரு 2.5 வருஷம் வச்சு செஞ்சாரு. இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு வருட காலமாக அதாவது சன்னியாசி வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க. சன்னியாசி வாழ்க்கை தெரியுமில்ல உங்களுக்கு? எந்த இடத்துலயும் ஏதோ வாழ்றேன் அவ்வளவுதான், சாப்பிட்றேங்க தூங்குறேங்க, கல்யாணம் முடிச்சேனா அப்படியா எனக்கா கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். இவங்களுடைய பார்ட்னர் இவங்க கூட கேரிங்கா இருந்தாங்களான்னா வாய்ப்பு கம்மி. பொதுவாகவே நம்ம இந்த 4 ராசிகள் எடுத்துக்கலாம். அந்த கார்னர் ராசி சொல்லுவோம், அந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் கார்னர் யாருன்னா நம்ம மிதுன ராசி. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு முதல் கார்னரா வர்றது மிதுன ராசி தான். இவங்க என்ன விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து வச்சாங்களோ இந்த ஒரு வருட காலத்துல அதை முடிக்க விடாம என்ன பண்ணணுமோ அதை நிறைய பண்ணிட்டாங்க. பல பேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில மனசுக்குள்ள அவ்வளவு ஆசைகளும் அவ்வளவு எண்ணங்களும் இப்படித்தான் வாழணும் ஒரு லட்சிய பண்போடு வாழக்கூடிய நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு குரு போறார். அப்ப இந்த 2ஆம் வீட்டுக்கு குரு போறனால நம்முடைய மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார், மிதுன ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான், மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப இந்த பார்வை பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். மிதுன ராசிக்கு ஒரு வெற்றி, அதாவது முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டணும்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் இவங்களால முடியாது எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அசுர வேக வெற்றி கிடைக்கக்கூடியது உறுதியாக குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயங்கள் நம்ம சொல்லலாம். ஓகே சார், இப்போ வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி சில பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும், லைக் கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வம்பு வழக்குகளா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய டைமா? கண்டிப்பா நடந்திருக்கும். வம்பு வழக்குக்கு மிதுன ராசிக்கு பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி தான். ஜாமீன் கையெழுத்து போறது போய் மாட்டிக்கிடுவாங்க. யாருக்கா பிரச்சனை ஃபோன் மூலமா டிரான்ஸ்லேட் பண்றது, நான் உன்னை சொல்லித்தரேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க
அவங்க வேண்டியவங்க நம்பி இவங்க பேசியிருப்பாங்க. அதான் அந்த பார்ட்னர், அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்னன்னா எப்பயா நமக்கு உபயோகப்படும் ரெக்கார்ட் போட்டு வச்சு இவங்களை இப்போ பழி வாங்குவாங்க. ஸோ இப்படிலாம் நிறைய நடந்திருக்கும். இவங்க மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் இவங்க மேலே வீண் பழி சுமத்தி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அப்புறம் இந்த சமுதாய கூட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு போய் தலையிட்டு அதனால் சில மிதுனராசிக்காரங்களாம் என்னடா இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் தடை உடைக்கப்படுது. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால இவங்க மேல உள்ள சட்ட சிக்கல் எதுவாக இருந்தாலும் உண்மையான தன்மையில இவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு. இவங்களை யார் அவமானப்படுத்துறாங்களோ, எந்த இடத்துல இவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களோ, யாரால விரட்டப்பட்டாங்களோ, யாரால் வஞ்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைத்து அன்பர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு பாடத்தை புகட்டி குருவோடைய அருளால் இவர்கள் சிறந்தவர்கள், இவர்கள் தான் சிறப்பானவர்கள் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு குரு பார்வை நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. ஓகே சார், இப்ப சொல்லிட்டு கடன் பிரச்சனைகள் தீரும்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததா வர்றது வந்து தொழில் தொடங்கலாமா, இல்ல எனக்கு வேலை மாற்றங்கள் வேணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பாற்றலாமா? 6ஆம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது வேலை, நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிக்கக்கூடிய பாவகம். ஸோ அப்படி இருக்கும்போது மிதுன ராசிக்காரங்களாம் ஒரு இடத்துல வேலை பார்க்காங்கன்னா அது காற்று போல தான். இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கிட்டு ஒரு பிரச்சனை சடக்குன்னு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்துட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உள்ள இவங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளாமல், இவங்க செய்கிற வேலையை புரிஞ்சு கொள்ளாமல் இவங்க மேலே வீண் பழி சுமத்தி ஏற்றி விட்ட ஏணியாக இருந்த மிதுனராசியை ஒரு தள்ளி விட்டு பாடாப்படுத்தின மற்ற நபர்களுக்கு எல்லாருக்கும் பாடத்தை கொடுத்து இவங்க கட்டாயமாக இந்த வட்டம் வேலையில வெற்றி பெறுவாங்க. வேலை இல்லைங்க, வேலை தேடி இருக்கும், கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலை இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேலையில பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளோட மிதுன ராசிக்கு உறுதியாக அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு மேல அதிகாரி மூலமாக இவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், வேலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். ஸோ அதுக்கடுத்து நீங்க என்ன கேட்டீங்க, சொந்த தொழில் தொடங்கலாம். உறுதியாக மிதுன ராசிக்கு இந்த வட்டம் சொந்த தொழில் தொடங்கலைன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் காத்திருக்கும். இப்போ தொடங்கலன்னா ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ அப்ப இந்த வட்டம் உறுதியாக மிதுன ராசியாக சொந்தமா தொழில் தொடங்க நினைச்சா சுயமாக தொடங்கணும், பார்ட்னர்ஷிப்ல தொடங்கக்கூடாது. இவங்களுக்கு பார்ட்னரும் எப்பயுமே ஆகவே ஆகாது. அதனால தனித்திருந்து போராடு, விழித்திருந்து போராடு, வெற்றி பெறுவாங்கிறத நம்ம மிதுன ராசிக்கு என்ன பண்ணலாம், அடைமொழியாகவே வைக்கலாம். அதே போல மிதுன ராசி பெண்கள், கல்யாணம் முடிச்ச பெண்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக, மாமியார், மாமனார், மற்ற உறவுகள் மூலமாக எவ்வளவு இன்னல்களை, எவ்வளவு கஷ்டங்களை, வறுமைகளை சந்தித்து சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அதெல்லாம் தகுடுபடியாகி அவங்க குடும்பத்துக்கு இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். எழுதி வச்சுக்கோங்க. பெண்களுக்கு, திருமணம் முடித்த பெண்களுக்கு தன்னுடைய தனித்திறமையை நிரூபித்து சாதனை பெண் என்று ஒரு பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு, வீட்டில் பெருமைப்படும் அளவுக்கு அவங்களே வந்து இவங்களை சொல்லுவாங்க, அம்மா நான் உன்னை தெரியாமல், உன் திறமை தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு இவங்க ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம் உறுதியாக மிதுனராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கு. கண்டிப்பா சார். இவங்க சிறப்பா போக வேண்டிய கோயில்கள் ஏதாவது இருக்கா இந்த குரு பயிற்சி சமயத்தில்? நம்மளுடைய மிதுனராசி நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி காலங்கள்ல குரு பகவான் ஃபர்ஸ்ட் கடந்து 2ஆம் இடத்துக்கு போயிருக்கனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. ஸோ அது நிலையாக இருப்பதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி நண்பர்கள் நம்ம அதாவது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க, அவங்க ஊர் பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய், ஆமா ஆஞ்சநேயர் கோயில் தான் அவங்க எப்பவுமே நம்ம சொல்றது, ஏன்னா அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து வெற்றியாளர் ஆயிடுவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயரை பார்த்து மனசார வழிபாடு செஞ்சு அவங்க ஆஞ்சநேயருக்கு இவங்க 21 வெற்றிலை மாலையா கோர்த்து, மஞ்சள் நூல்ல மாலையா கோர்த்து ஆஞ்சநேயர் மனசார வேண்டிக்கிட்டு மாலையை போட்டு அவரை மனசார வேண்டி இவங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ வேண்டும் வர கொடுப்பவர் தான் ஆஞ்சநேயர். ஸோ அவரை வந்து வேண்டிட்டு வந்தாங்கன்னா கட்டாயமாக நம்முடைய மிதுன ராசிக்கு வெற்றி கிடைக்கும். வீரவேல் ஆஞ்சநேயா, வெற்றிவேல் ஆஞ்சநேயா, வீரத்தையும் விவேகத்தையும் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களை கொடுப்பா என உங்களை நம்பி வந்திருக்கிறேன் என்று நம்ம ஆஞ்சநேய மனசார இவங்க வேணுனாங்கன்னா ஆஞ்சநேய அற்புதமான ஆற்றல் மூலமாக மிதுன ராசிக்காக சிறப்பாக இருப்பாங்க, செமையாக இருப்பாங்க. அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போகிறாந்தா ஆஞ்சநேயரை போற்றி, ஆஞ்சநேய பகவானை போற்றி அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் போடலாம். அவங்க போடுறது மனசார போட்டாங்கன்னா ஆஞ்சநேயருடைய படங்கள் அவங்க போட்டு 1 வாரமோ அல்லது 1 மாதத்துக்குள்ளேயோ
ஒன்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது ஆஞ்சநேயருடைய உருவம் கொண்ட நம்முடைய வடிவமான குரங்கு அவங்க கண்ணில் படக்கூடிய வாய்ப்பு, அல்லது இமேஜஸ் அவங்க கண்ணில் பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக இருக்கும். அப்போவே அவங்க புரிஞ்சுக்கலாம் ஆஞ்சநேயருடைய சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பா சார். நம்ம பேச்சுத்திறன் மிகுந்த மிதுன ராசி நேயர்களும் கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.